தினம் தினம் ஹீலர் ஃபவுண்டேஷனோட பேஜஸில் இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னா காசு கொடுங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நேர்மையான ஹெல்ப் கேட்டு வலியோட இந்த இன்ஜெக்ஷனு இத்தனை கோடி ரூபாய் ஆகுது, நீங்களாம் ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டேட்டையும் நான் பர்டிகுலராக சொல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நான் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறேன். நம்ம டிஜிட்டல் இந்தியாவாகிட்டோம். ஆமாம், எல்லாத்தையும் பே பண்ணுறோம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பணம் கேஷ் எங்கேயுமே இல்லை, எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம நிறைய ட்ரெயின்ஸ்லாம் விட்டுருக்கோம், சந்தோஷம். நிறைய அங்கங்கே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நிறைய அங்கங்கே இனாகரேட் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம், நீட் எக்ஸாம்ஸ் மூலமாக இது மூலமாக. ஓகே, ஐம் ஹாப்பி ஆன் தேட். ஆனால் நான் உங்களை அவமானப்படுத்துகிறேன்னு நினச்சிக்க வேணாம் தயவுசெய்து. நான் உண்மையாகவே இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த பர்டிகுலர் அரசாங்கமோ இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே ஒட்டுமொத்த நாடும் தலைநிமிருன்னு நான் நினைக்கிறேன். சரி, என்னன்னோ சின்ன சின்ன கண்ட்ரி, ஒன்றுமே இல்லாத குட்டி குட்டி கண்ட்ரி மேப்பில், வேர்ல்டு மேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா தன்னோட மருத்துவத்தை இலவசமாக அந்த மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. சரி, என்னோட பாதுகாப்புன்றது, என்னோட ஹெல்த், நாளைக்கு எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா என்னை கவர்மெண்ட் ஒரு குழந்தை மாதிரி பார்த்து எனக்கான ட்ரீட்மெண்ட்டை அதை பார்க்க ஆரம்பித்தா தான் உண்மையாகவே அந்த நாடு ரொம்ப இண்டிபெண்ட்டாக க்ரோ ஆகிற நாடு, ஒரு வல்லரசு நாடாக நான் கன்சிடர் பண்ணுவேன். நிறைய நாட்களில் ஒவ்வொரு குழந்தைங்களோட கதை கேட்கும் போதும், ஒவ்வொரு ஹார்ட் சர்ஜரி பற்றி கேட்கும் போதும், இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. சாதாரண மக்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும்? பெரிய ஹெல்ப் நிச்சயமாக பண்ண முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நிச்சயமாக சூன் மெடிக்கலில் ஃப்ரீயாக பண்ணுற விஷயங்கள் நடக்கணும். இட் ஹேஸ் டு ஹேப்பன். மெடிசன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, மெடிசன்ஸ், எவ்ரி திங் ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு நான் சொல்ல வரல, எல்லா மக்களுக்குமே அதை ஃப்ரீயாக கொடுக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி ஃபீல் ப்ரவுட் டு பி அன் இண்டியன். அது வரைக்கும் நிச்சயமாக எனக்கு கிரிக்கெட் மேட்ச் விளாட்றதாலேயோ, இல்லை ஒலிம்பிக்ஸில் மெடல் ஜெயிச்சதாலேயோ, இல்லை பயங்கரமான மாடர்ன் பில்டிங்ஸ் இங்கே வர்றதாலேயோ இது பெரிய க்ரோத்துன்னு நான் நினச்சி சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. எப்போ மெடிசன் மக்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ, எப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்குதோ, தட் வில் பி அ ஹியூஜ் சக்ஸஸ். ஐ நோ இதை நான் சொல்கிறதால நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நஷ்டம் அடைவாங்க. பட் நான் இப்போயே சொல்கிறேன், கொஞ்சம் ஈர மனசோட ஓட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு பே பண்ணணும். ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் பே பண்ணணும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் பே பண்ணணும், மக்களுக்கு அது ஃப்ரீயாக கிடைக்கணும். நான் அதுதான் சொல்கிறேன். மக்கள் போய் எங்கேயும் வாங்கக்கூடாதுன்னா ஐ திங்க் வாட் பீப்புள் கன்சியூம் அதை கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் ஃப்ரீ. இது நான் சொல்கிறதால நான் ஏதாவது ஆன்டி கவர்மெண்ட்டாக இல்லை நான் எதிராக பேசுகிறேன், ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுகிறேன், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறேன், நீங்கள் யாராவது அப்படி நினச்சிங்க அப்படின்னா தவறு ஒன்றும் இல்லை, அப்படியே நினச்சிக்கலாம். ஏன்னா என்னோடய கான்செப்ட் என்னென்னா யாருக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறது இல்லை. உண்மையாகவே எதை பண்ணால் தொடர்ந்து இந்த கவர்மெண்ட்டால் மக்கள் மனசில் இடம் பிடிக்குன்ற ஐடியாஸ் தான் தரேன். தேங்க்யூ ஸோ மச்.